HCL Hewlett Packard R&D வந்து நான் தான் ஃபஸ்ட்டு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் அவங்க லேட்டரலாக ஹையர் பண்ணினேன் முதல் ஆள். அப்புறம் நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டேன்னு நினச்சி தான் ஒரு உறுதிமொழி எடுத்து தான் கிராஜுவேட் ஆனேன். அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு மேலே வெறுப்பு இருந்தது. காலையில் விசாவுக்கு போனேன், ஈவினிங் ரிலீவ் ஆனேன். அடுத்த நாள் நைட்டு நான் கிளம்பி அமெரிக்கா போயிட்டேன் திடீர்னு. ஸோ போகிறதுக்கு 48 மணி நேரம் முன்னாடி நம்ம அமெரிக்கா போக போகிறோம்னு எனக்கும் தெரியாது. சார் வணக்கம் ஹேமச்சந்திரன். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல. ரொம்ப நாளுடைய கனவு வந்து இன்னைக்கு நிறைவேறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங். தேங்க்யூ. இப்போ நிறைய இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய ப்ரிப்பரேஷனோட போவேன் சார். இன்னைக்கு வந்து எந்த ப்ரிப்பரேஷனோட வரல. ஏன்னா நான் வந்து நிறைய பழகியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ அதனால வந்து அதுலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு சொல்லிட்டு முதல் கொஸ்டினே வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கர் ஃபைனல் எபிசோடு முடிஞ்சோடனே எழுத்தாளர் ஆத்தர் சிவசங்கரி மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிட்டு இந்த வேம்பு ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், ஏன்னா வந்து அவங்க நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் பெருசாக யாருக்குமே தெரியல அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் நவ். இந்த இப்போ வந்து ரைட் பிரதர்ஸ் வந்து ஃபேமஸ்ஸு, இங்கே வந்து ரிலையன்ஸ் பிரதர்ஸ் ஃபேமஸ்ஸு. எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். ஆனால் வேம்பு ஃபேமிலின்றது பேர் வந்து ரொம்ப பாப்புலர். ஜோகோ வேம்பு ஃபேமிலின்றது எல்லாருக்கும் பாப்புலர், ஆனால் அதோட ஹிஸ்ட்ரி தெரியாது. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் இந்த வேம்பு பிரதர்ஸ், வேம்புடைய இந்த ஃபேமிலி, அதோட ஹிஸ்ட்ரி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, நீங்கள் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசிக்கலி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய அப்பாவோட அம்மாவுடைய அப்பாவோட அப்பா, அம்மாவுடைய அப்பா 2 பேருமே தஞ்சாவூரில் அவங்க விவசாய குடும்பம் தான். ஸோ அணக்கரை பக்கத்தில் சிதம்பரநாதபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு, அது எங்கள் அப்பாவோட ஊர். சுவாமிமலை பக்கத்தில் உமையாள்புரம்னு ஒரு கிராமம் இருக்கு, அது எங்கள் அம்மா ஊர். தாத்தாக்கள் 2 பேருமே அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. எங்கள் அப்பா தான் அரவுண்டு 1966, 65, 66 டைம் ஃப்ரேமில் வந்து சென்னைக்கு வேலைக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவர் சென்னையிலேயே வேலையில் இருந்துட்டார். அவர் எங்கள் அப்பாவோட பேர் தான் வேம்பு. ஸோ அவர் வந்து ஹைகோர்ட் மெட்ராஸில் வந்து சப் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனார். ஓகே. ஸோ நாங்கள்லாம் படித்து முடித்த உடனே இப்போ படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ அமெரிக்காவுக்கு போகணுன்றதே அவங்க வந்து லாஸ்ட் நேம்னு என்னன்னு கேட்குறாங்க. இல்லை இனிஷியலை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி லாஸ்ட் நேமாக போடுறோம், மேண்டிட்டரி லாஸ்ட் நேம். ஆமாம், அதனால குமார் வேம்பு அப்படின்னு எல்லார் பேர்லேயும் வேம்பு சேர்த்துட்டோம் அந்த மாதிரி. ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்கு ஸ்கூல் எங்கே இருக்கோ பசங்க வந்து ஈஸியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், அந்த நல்லா விளையாடுறதுக்கெல்லாம் டைம் இருக்கணும், அவங்க வந்து பஸ்ஸில் ட்ரெயின்லன்னு போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னுட்டு எங்களை எங்கே ஸ்கூல் படிக்க முடியுதோ அது பக்கத்துலேயே வீடு பார்த்துருவார். ஸோ நாங்கள் எப்பொழுதுமே வந்து வீட்டிலேருந்து 5 நிமிஷம் நடந்து போனால் ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி மேக்சிமம் அந்த மாதிரி இடத்துல தான் எங்கள் அப்பா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து டெய்லி அதனால 3/4 மணி நேரம் ட்ராவல், 1.5 மணி நேரம் ட்ராவல் அப்படின்னு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வீடு பார்த்துருவாரு. ஓகே. ஸோ அதே மாதிரி நாங்கள் அவரை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவரும் எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணி கேட்க மாட்டார். எப்படி படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், விளையாடுறது என்ன விளையாடுறோம், அது மாதிரி நாங்களும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அது மாதிரி. அதனால வந்து அதிகமான ஒரு சுதந்திரத்தோட நம்ம நினைச்சதை செய்யலாம், ஒரு எதிர்பார்ப்புன்றது கிடையாது. இன்ஃபேக்ட் அவரு ஒரு முறை வந்து அவருடைய எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னு சொன்னாரு. அவருடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, என் பிரதர் ஸ்ரீதர் வந்து நல்லா படிப்பாரு. ஸோ ஸ்ரீதர் வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணி பேங்க்ல ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃப் ஆயிடுவாரு. ஓகே. அப்படின்றது அதுதான் அதிகபட்ச எதிர்பார்ப்பு. அதுதான் அவருடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு, நல்லா படிக்கிறவன்ட்ட. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பேன் அந்த மாதிரி. அதனால எருமை மாடு மேய்க்க தான் நான் லாயக்கு அப்படின்ட்டு எங்க கிராமத்துல நிலம் இருந்தது இல்லையா, ஸோ நான் வந்து விவசாய நிலம் பார்த்துக்கிறது, எருமை மாடு மேய்க்க போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. என் தம்பி சேகரை வந்து அவர் 6வது படிக்கிறதையே அஹோபலி மட்டு ஸ்கூல்ல சேர்த்தாரு. ஓகே. ஏன்னா அவர் வந்து இந்த புரோகிதம் பண்றதுக்கு வரணும் அப்படின்னுட்டு. என் தங்க ராதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்
அண்ட் கடைசி தம்பி மணிக்கு வந்து இப்போ ஜோஹோ சிஇஓவா இருக்காரு. ஆமா, அவருக்கு வந்து ஹைகோர்ட்ல அவரு ரிட்டையர் ஆனா அவருக்கு ஒரு வாரிசுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. அதுல மணியை ஏதாவது அவங்க கொஞ்சம் சுமாரா படிப்புன்றதுனால ஆபீஸ் பாய் அந்த மாதிரி ஏதாவது ஹைகோர்ட்ல சேர்த்து விட்டுடலாம் அப்படின்றதுதான் அவருடைய பிளான். இப்ப என் தம்பி சேகரை பாத்தீங்கன்னா அவனுக்கு 11 வயசு ஆகிறதே அவனை அகோபிலிமெண்ட்ல சேர்த்து அவன் வேஷ்டி கட்டிட்டு வேதம் வந்துரும் அதுல. ஆமா, 6வது ஃபுல்லா அகோபிலிமெண்ட்ல தான் படிச்சான். ஓகே, சோ அவர் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முயற்சி பண்ணாரு, நடக்கல அது. ஓகே, அப்போ அது நடக்காததான் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, சோகோன்ற ஒரு இது வந்தது. உங்க 4 பிரதர்ஸ் அண்ட் உங்க சிஸ்டர் அவங்க எப்படி வந்து இந்த ஃபேமிலி வந்து எல்லாருமே வந்து ஜோகோட ரிலேட்டட் தான். அது எப்படி உருவாச்சு அது சொன்னீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங். இல்ல, இது எப்படி நாங்க உங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லாத இடத்துல நம்ம வளர்ந்துருக்கோம். சரி, முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எதிர்பார்ப்பு கிடையாது. அதாவது எங்க அம்மாவுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அதுதான். அண்ட் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். ஸோ உங்க வீட்டுல கம்பேரிசனே கிடையாதா? பாருங்க அவங்க பக்கத்து வீட்டு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ண, அந்த மாதிரி உங்க பேரண்டிங்ல நடக்கவே இல்லை? கிடையாது. இல்ல, எங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நாங்க வந்து கொஞ்சம் அதிகமா விளையாடுவோம், அதிகமா வெளியிலேயே இருப்போம் அந்த மாதிரி. ஸோ இப்போ 10th படிக்கிறதே 12th படிக்கிறதெல்லாம் இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நெய்பர்ஹுட்ல இருக்கிறவங்க எல்லாம் படிக்கிறாங்க, நீங்க ஏன் நிறைய விளையாடுறீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அவ்வளவு பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி எங்க அம்மாவுக்கும் எதிர்பார்ப்பு வந்து சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், அதுதான். அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாம ஒழுக்கமா இருக்கணும். சோ இப்ப அந்த மாதிரி எதிர்பார்ப்பு தான் எங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே தவிர இவங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கிடையாது. அதனால இப்ப எதிர்பார்ப்புன்றது வந்து இப்ப நாங்களே எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன செய்யணும்ன்றது தான் வந்து நம்மளுடைய ஓன் ஆஸ்பிரேஷன், நம்மளுடைய ஓன் குறிக்கோள் என்ன அப்படின்றது தான் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய உந்துதல் இல்லையா. அண்டு 2வது பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் பார்க்குறோம் சமுதாயத்துல. அப்போ நமக்கு பார்க்கறதே வந்து நமக்கா ஒரு ஆசை வருது, நம்ம நல்லா வேலை செய்யணும், நம்ம நாணயமா இருக்கணும், வேலை செய்யற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதோட தான் எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு அவங்க அடுத்தது என்ன பண்ணலாம்ன்றத முடிவு பண்ணி பண்ணினது. ஓகே, ஸோ அம்மாவுடைய அந்த விருப்பம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, ஒற்றுமையா இருக்கிறது. கண்டிப்பா ஒற்றுமையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றது வந்து என்னைக்குமே அது வந்து அம்மா வந்து ஸ்டில் ஷீ இஸ் ஹாப்பி அபௌட் தட். தட்ஸ் a good thing இல்லையா? ஏன்னா வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு விஷயம் நினைப்போம், அது வந்து காலங்கள் மாறிட்டே வரும். ஆனா நீங்க வந்து அதை அப்படியே கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான், அதே ஒரு பெரிய விஷயம். நான் கம்மிங் டு பிஸ்னஸ் சார், இப்போ வந்து ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து ரொம்ப ஈஸி. ஸ்டார்ட் அப்ல வந்து யாரும் ஒருத்தர் ஸ்டார்ட் அப் பண்ணனா ஃபண்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸல் ஷீட்ல போடும்போது இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் வந்து யார் ஃபண்டர் டிசைன் பண்ணிட்டு தான் பண்றாங்க. பட் நீங்க ஸ்டார்ட் பண்ண 1990s நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, early 90s நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரிசைன் பண்ணிட்டு வந்து யூ ஸ்டார்டட் திஸ் வேம்பு டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் ஜோகோன்ற பேர் மாறிச்சு. அந்த டெசிஷனை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து யூஎஸ் போய் ஒர்க் பண்றதுன்றதான் பெரிய ட்ரீம். யூஎஸ்ல போய் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா லைஃப் செட்டில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும், எல்லாமே நடந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ ஓரளவுக்கு அதோடைய இது கம்மியாயிடுச்சு. பட் அப்போ 1990s வந்து யூஎஸ் போய் செட்டில்ன்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய வரம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கும்போது, இப்போ வந்து விஜய் வந்து பீக்ல வந்து படத்துல வந்து ஒரு படத்துக்கு வந்து 200 கோடி வாங்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு வர்றாரு. அந்த மாதிரி நீங்க வந்து பீக்ல இருக்கும்போது வரும்போது அதுவும் அந்த டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுத்தீங்க? அதனால வந்தக்கூடிய அப்ரிசியேஷன் ஆஸ் வெல் அஸ் திட்டுகள். இல்லை, இப்போ முதல்ல நம்ம ஒரு டிசிஷன் வந்து ஒரு மொமெண்டரியா எடுக்கிறது இல்லை. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் படித்து முடிக்கிறதே வந்து எனக்கு படிப்பு மேலே ஒரு கிட்டத்தட்ட வெறுப்பே இருந்தது. ஸோ நான் இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டேன் அப்படின்னு காலேஜ் படிச்சு முடிக்கிறதே வந்து இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறதே நான் இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டேன்னு நினைச்சுதான் ஒரு உறுதிமொழி எடுத்துதான் கிராஜுவேட் ஆனேன். அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு மேல வெறுப்பு இருந்தது. ஆனா நான் படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை ஆரம்பிக்கிறது, வேலை இல்லாம நான் ஒரு 6 மாசம் இருந்தேன். ஃபைனல் இயர்ல வந்து எனக்கு ஏர்ஃபோர்ஸ் கிடைச்சது. ஆனா அதுல நான் மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆகல.
மெடிக்கல் டெஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆனதுனால நான் 1990 ஜூனில் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் சும்மா இருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு இந்த ஹிந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அப்போ அதுதான் ஒரே அவென்யூ நம்மளுக்கு வேலை தேட. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்து எதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்ப்பேன். அப்போல்லாம் கம்பெனிஸும் ரொம்ப குறைவு, அண்டு ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த மாதிரி அண்டு சில இடத்துலலாம் அதை அப்ளை பண்ணுறதுக்கு செலவழிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஏன்னா நம்ம பணத்தை வேஸ்ட் பண்றோமா, அப்ளை பண்ணி ஒன்றும் ஜாப் அப்ளை பண்ணி செலவு பண்ணுங்களா? இல்ல, இப்போ நம்ம அதை ரிஜிஸ்டர்டு போஸ்ட்ல அனுப்பணும், போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரணும், அதுக்கு அது மாதிரி செலவு இருக்கு. சில பப்ளிக் செக்டர் ஜாப்ல எல்லாம் வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம ஏதாவது டிராவல் அனுப்பணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதனால அப்ப நான் ஒரு 6 மாசம் கழிச்சுதான் எனக்கு ஐஐடி மெட்ராஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசோசியேட்டா டிநெட் குரூப்ன்றதுல ப்ரொஃபசர் அசோக் ஜுன்ஜுன்வாலாட்ட வேலை கிடைச்சது. நான் சொல்லுவேன், எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பு முனை அது அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போகிறதே எனக்கு வந்து சும்மா இருக்கிறதோட கஷ்டமும் வேலைக்கான மரியாதையும் அந்த வேலையோட முக்கியத்துவம் அது எல்லாமே தெரிஞ்சது அந்த 6 மாசத்துல. ஏன்னா காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிருந்தா அந்த அளவுக்கு அந்த உணர்வு இருந்திருக்காது. ஸோ அப்போ அது தெரிஞ்சு போனேன் நான். அதனால வந்து எனக்கு அதே மாதிரி 2வது விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம வந்து சரியா படிக்கல. நமக்கு நீ கிராஜுவேட் பாஸ் ஆயிட்டீங்களா சார்? நான் நல்லா பாஸ் ஆனேன், நல்ல மார்க் வாங்கி தான் பாஸ் ஆனேன் எல்லாமே. ஆனா பரீட்சையில மார்க் வாங்குறது வேற, வேலை தொழில் தெரியும்னு சொல்றது வேற. ஸோ நம்ம அதாவது இப்போ நான்லாம் பரீட்சையில நல்லா மார்க் வாங்கினேன்னா ஒரு நல்ல மெமரி பவர், அந்த ரோட்ல ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னுவாங்க. ஷார்ட் டேர்ம் மெமரி நல்லா பண்ணி எழுதுதா, மக்கப் இல்லை. இப்போ பரீட்சைக்கு முந்தின நாள் உட்காந்து ஃபுல்லா படிச்சேன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த புக்கு என் கண்ணு முன்னாடி ஓடும். எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லாம் மறந்துடும். அந்த மாதிரி படிச்சு நம்ம ஏதோ பாஸ் பண்ணிட்டோம். அதனால ப்ரொஃபஸருக்கும் லேப்ல என்னோட வேலை செய்யறவங்களுக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்ல பேர் வாங்கிடணும்னுட்டு நான் 15-16 மணி நேரம் 6 நாள் 7 நாள் அங்கேயே வேலை செய்வேன். அது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பேர் கண்டிப்பா வாங்கினேன். ஆனா ப்ரொஃபசர் ஜுன்ஜுன்வாலா வந்து அப்பவே வந்து இப்போ ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்றது மாதிரி அப்பவே அவர் வந்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். 1995 1991 அவர் வந்து இதை 88-89 இருந்தே செஞ்சுட்டு இருக்காரு. நான் சேர்ந்தது 91. ஓகே. ஸோ 91லயே அவர் வந்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ற டெக்னாலஜி எல்லாம் நம்ம நாடுலயே பண்ணணும் அப்படின்னுட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ், மேக் இன் இந்தியா அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆமா, C.DOT, WS இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி கம்பெனிஸோடலாம், இந்தியன் ரயில்வேஸ், அவங்களுக்குலாம் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் எப்படி வந்து நம்ம டெலிகம்யூனிகேஷன்ல இம்போர்ட்டை குறைச்சு தன்னிறைவு அடையிறது அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் பண்ணுவாரு. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. அதாவது அதை கேட்ட உடனேயே வந்து எனக்கும் ஒரு வேகம், நம்ம வந்து இது மாதிரி இறக்குமதி பண்ற ஒரு பொருளை வந்து நம்மளே செய்யணும் அப்படின்னுட்டு. அப்போ C.DOT-ஓட ஒரு ப்ராடக்ட் வந்து TDMA ரூரல் கம்யூனிகேஷன் ரேடியோ நெட்வொர்க்னு. அது வந்து அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு காப்பர் கேபிள் போட்டு டெலிஃபோன் கொடுக்கணும்னா 10,000 ரூபா ஆகும் ஒரு கிலோமீட்டருக்கு. அதனாலதான் இந்தியாவோட கிராமப்புறங்களுக்கெல்லாம் டெலிஃபோன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது வந்து ஒயர்லெஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி கடைசி 100 மீட்டர் 200 மீட்டருக்கு மட்டும் காப்பர் யூஸ் பண்ற மாதிரி பண்ணி எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா டெலிஃபோன் கொடுக்கலாம்னு பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த குறிக்கோள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால எனக்கு ஒரு லேபை விட்டு வெளியில ரூமுக்கு போய் சாப்பிட்ற நேரம், குளிக்கிற நேரம், தூங்குற நேரம் எல்லாமே டைம் வேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலை செஞ்சதுல நான் நிறைய கத்துட்டேன். அந்த அது வந்து 22-23 இருக்குமா எனக்கு அப்போ? ஆமா, எனக்கு வந்து 22 வயசு. அப்ப கத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய இதை மாதிரி வேலை செய்யறது எப்படின்னா, நம்ம முழு நேரமும் வேலைன்னு செய்யறோம், தூக்கம் கம்மி, அது மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன ட்ரிகர் வந்தாலே என்னுடைய இம்மெச்சூரிட்டியில நான் அந்த வேலையை திடீர்னு விட்டுட்டேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் மேல கோபம் வந்தது. அப்போ மேபி அது நியாயமான கோபமா இருக்கலாம், நியாயம் இல்லாம இருக்கலாம். ஆனா கோபம் வந்த உடனே எனக்கு என்ன இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு எத்தனை மாசத்துல விட்டீங்க? 10 வருஷம்? நான் 2 வருஷம் வேலை பார்த்தேன். 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 21 மாசம் வேலை பார்த்தேன்.
அங்கே எம்எஸும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐஐடி மெட்ராஸில் எம்எஸ்க்கு கோர்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஆங்கிரி பேர்ட் மாதிரி ஆமாம் வேலையை விட்டுட்டு நான் ஹெச்சிஎல் ஹியூலெட் பேக்கார்டில் R&Dல சேர்ந்தேன். அப்போ தான் ஹியூலெட் பேக்கார்டு வந்து ஹெச்சிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சேர்றதே அவங்க வந்து ஹெச்சிஎல் ஹியூலெட் பேக்கார்டு R&Dலேருந்து நம்ம குளோபல் ப்ராடக்ட் செய்வோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சது, நம்ம குளோபல் மார்க்கெட்டுக்கு HCLHP R&Dலேருந்து வேலை செய்வோன்றது. ஸோ அதுலேயும் நல்ல வேலையில் நிறையா கற்றுண்டேன். இங்கே எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணி? அங்கேயும் கிட்டத்தட்ட 2 years. 2 years தான். அங்கே எதனா கோவம் வந்துருச்சா? இல்லை. ஆமாம் ஆமாம் அங்கேயுமா? அங்கேயும் கோவம். அங்கே வந்து அப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் அப்போ அமெரிக்கா HCL ஹியூலெட் பேக்கார்டு R&D வந்து எல்லாரும் நான் தான் ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் அவங்க லேட்டரலாக ஹையர் பண்ணின முதல் ஆள் R&Dல. எல்லாமே அவங்க நல்ல ஐஐடி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி டாப் காலேஜஸ் மட்டும்தான் R&Dக்கு எடுப்பாங்க அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஆனால் நான் அந்த 2 வருஷம் ஆகிறதே வந்து நிறைய பேர் அமெரிக்கா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய ஒரு எக்ஸோடஸ் மாதிரி இங்கே ப்ராடக்ட் பண்ணுறதே ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை HCLHP R&Dல. அதனால கம்பெனிலேயே என்ன பண்ணிட்டாங்க, நம்மளே அமெரிக்காவுக்கு அனுப்புவோம் பீப்புளை அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. நான் சேர்ந்தது வந்து ஒரு உலக மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் செய்யலாம்னு. ஆனா இப்ப ஃபோக்கஸ் வந்து நம்ம நிறைய பேரை அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி. அதாவது அந்த HCLHP R&Dல அப்ப இருந்த டீம்லாம் தான் இப்ப HCL டெக்னாலஜிஸ் HCL அமெரிக்கான்னு இருக்கிற கம்பெனி ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் ஓரியன்டேஷன், ஒரு ப்ராடக்ட் கம்பெனில இருந்து அது சர்வீஸ் கம்பெனி ஆயிட்டு இருந்தது. எனக்கு அது கோபம் ஆயிடுது. நம்ம ஏன் குளோபல் மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் பண்றோம்னு தானே சேர்ந்தோம், இங்க இது பண்றோம்னுட்டு நம்மளே அமெரிக்கா போய் குளோபல் மார்க்கெட்டை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கோபம் வந்தது. அதுவும் உடனே விட்டுட்டு நான் அமெரிக்காவில் போயிட்டு கொஞ்ச நாள் இன்டெல்லையும். பட் அமெரிக்கா அப்பெல்லாம் ஜஸ்ட் இது போக முடியாது சார்? எப்படி? ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா நான் 94 நவம்பர்ல போனேன். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நிறைய பேர் B1 விசால போவாங்க. ஓகே ஓகே. இப்போ நான் அமெரிக்கா போகிறப்பவே எப்படின்னா நிறைய கன்சல்டன்ட் சென்னையில வந்து நாங்க H1 ப்ராசஸ் பண்ணி தரோம். ஓகே ஓகே. அதாவது ஐடி பீப்புளுக்கு அந்த இதுக்கு டிமாண்ட் அதிகமா. எனக்கு என்னுடைய கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே எப்படின்னா இன்னைக்கு காலையில ஆஃபீஸ் வருவாங்க, இன்னைக்கு காலையில போய் US கான்சுலேட்ல H1 அப்ரூவ் ஆன உடனே விசாக்கு போவாங்க. நேற்று வரைக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் ஒரு 10 மணி 11 மணிக்கு US கான்சுலேட்ல இருந்து வந்து ரிசைன் பண்ணுவாங்க. உடனே போயிட்டு அங்க ரேமன் ஷோரூம் அதெல்லாம் இருக்கும், ஆனந்த் தேட்டர் கிட்ட. அங்க வந்து ட்ரெஸ் ஷூ எல்லாம் வாங்கின்னு வருவாங்க. சாயங்காலம் ரிலீவிங் லெட்டர் வாங்கிப்பாங்க. நைட்டு ஃபிளைட்ல அமெரிக்கா போயிடுவாங்க. அப்பா ஓகே. அவ்வளோ ஒரு ஃபாஸ்டா இருக்கும். ஆமா, ஏன்னா இப்போ அங்கிருந்து ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நாளைக்கே வர சொல்லுங்க, இன்னைக்கே வர சொல்லுங்க அளவுக்கு இருக்கும். அப்போதான் H1ஓட ஒரு ஆரம்பம். இன்ஃபேக்ட் நான் போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடினா B1ல போயிட்டு அங்க ஒர்க் பண்ணுவாங்க. நான் போகிறதே B1 கிடையாது, H1 தான். H1 வேகமா கிடைச்சிரும். அத மாதிரி ஒரு காலகட்டம் அது. ஸோ அப்போ நானும் அதே மாதிரி தான் காலையில விசாக்கு போனேன், ஈவினிங் ரிலீவ் ஆனேன். நான் அடுத்த நாள் தான் ஷாப்பிங் போயிட்டு அடுத்த நாள் நைட்டு நான் கிளம்பி அமெரிக்கா போயிட்டேன் திடீர்னு. ஸோ போகிறதுக்கு 48 மணி நேரம் முன்னாடி நம்ம அமெரிக்கா போக போறோம்னு எனக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு போயிட்டு யூ ஸ்டார்டட் ஜாப் தேர். ஐ ஸ்டார்டட் முதல்ல இன்டெல்ல கன்சல்டன்டா இருந்தேன். அங்கே ஒரு 4 months இருந்துட்டு அங்கிருந்து குவால்காம்ல இப்போ ஸ்ரீதர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நானும் குவால்காம் வந்தேன். குவால்காம்ல ஒரு 7.5 months இருந்தேன் அங்க. ஆமா, அப்போ எனக்கு குவால்காம்ல வேலை செய்யறதே வந்து பார்த்தா எனக்கு வேலை ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் கூட எனக்கு வேலை இருக்காது. ஸோ நல்லா 3 வேளை சமைச்சு சாப்பிட்டு ஒருத்தருக்கும் தனி ரூம், ஜாலியா படுத்து தூங்கிடுவேன். மத்தியானம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த சும்மா இருக்கிறதே வந்து நான் போய் ப்ராஜெக்ட்ல இருக்கிற மீதி டாக்குமெண்ட்டை படிச்சு அடுத்தவங்க வேலையில ஏதாவது கேள்வி கேட்கறது, இல்லை ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லைன்றது, அந்த மாதிரி வந்து ஒரு நானும் எனக்கு நானே பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ எனக்கு ஆனால் அப்போதான் தோணித்து, நம்ம இந்தியாவில் வேலை பார்க்கறதே நேரமே போகிற தெரியாம டீமோட ஒரு நல்ல ஒரு கலகலகலன்னு என்ஜாய்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்.
ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் உள்ளே போனோம்னா நைட்டு 8 மணி வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ ஜாலியாக இருந்தது வேலையெல்லாம். ஆனால் இங்கே வந்து நிறையா போர் அடிக்குது, டைமை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம இங்கே பண்ணுற ப்ராடக்ட்டும் வந்து நம்ம இது திரும்பி எக்ஸ்பென்சிவா இந்தியாவுக்கு போகும். இந்த டெக்னாலஜி அங்கே பண்ணுற ப்ராடக்ட் தான் இங்கே விற்கிறாங்க அப்படியே. ஆமாம், அது கொஞ்ச நாள் கழிச்சு, அப்போல்லாம் 10 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரும். அப்போ நம்மளே போய் ஏன் இந்தியாவில் வந்து அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ உழைப்பு இருக்குது, நம்ம ஏன் இந்தியாவில் போய் ப்ராடக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா சும்மா இருக்கோம் அப்படின்றதுல. திடீர்னு ஒரு நாள் வந்து அப்போ எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ ஸ்ரீதர் வந்து எங்கள் பாட்டியை பார்க்கறதுக்காக ஒரு 10 நாள் இந்தியா வந்திருந்தாரு. ஏன்னா அவர் இருக்கிறதே நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஜாலியாக எல்லாம் பேசிகிட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அது மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அப்போ கொஞ்ச நாள் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், இங்கே உட்காந்து நம்ம எதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதே மாதிரி 2வது விஷயம், எனக்கு அமெரிக்காவில் அப்போவே வந்து இந்த H1 வீசாவில் இருக்கிறது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு பாண்டு அடிமைத்தனம் மாதிரி இருந்தது. ஏன்னா நமக்கு டப்புன்னு வேலை மாற்ற முடியாது. நம்ம அடுத்த இல்ல அதெல்லாம் கிடையாது. பட் H1 அடுத்தவங்க ப்ராசஸ் பண்ணோம்னா 3 மாசம் 6 மாசம் டைம் ஆகும். H1ல கோட்டா இருக்கணும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு வீக்கெண்ட் ஆனா ஃபோன் பண்ணுவாங்க, இப்போ கிரீன் கார்டை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அவங்கெல்லாம் பிஇ முடிச்ச உடனே 1 வருஷத்துக்குள்ள அமெரிக்கா போனவங்க. அவங்க எல்லாருமே இப்போ கிரீன் கார்டு வந்து இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணின்னு வர முடியாது, அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணணும்னு டென்ஷன் இருக்கும். கிரீன் கார்டு இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா 3 வருஷத்துக்கு இந்தியா போக முடியாதுன்ற டென்ஷன் இருக்கும். அதனால சனி ஞாயிறு ஆச்சுன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. எல்லாருடைய பேச்சுமே கிரீன் கார்டை பத்தி தான் இருக்கும். அத மாதிரி கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியாச்சுன்னா அந்த கம்பெனியை விட்டு வேலைக்கு வேற கம்பெனிக்கு போக முடியாது. புரியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா நம்ம வந்து நம்மளை சுத்தி நம்மளை லாக் பண்ணிக்கிற மாதிரி, நம்மளை சுத்தி ஒரு வேலி போட்டுக்கிற மாதிரி இருந்தது. இதுல போய் நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அதுவும் இருந்தது. பிளஸ் இந்தியாவில ப்ராடக்ட் பண்ணலாம் நம்மளே அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்தது. ஸோ அதனால நான் டக்குன்னு ஒரு நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஆக்சுவலா ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். ஒரு நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வேலையை விட்டேன், நான் அடுத்த வாரம் வந்துடுவேன் அப்படின்ட்டு. எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஆனாங்க. ஆமாம். அப்புறம் ஸ்ரீதர் உடனே எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணார் இந்தியாவிலேருந்து பண்ணி, இல்லை நீ அங்கே இரு, நம்ம வந்து பேசலாம்னாரு. இல்லை வேலை விட்டாச்சு, நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். ஒரு நல்ல கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, சும்மா உட்கார முடியாது, ஏதாவது செஞ்சு அது ஃபெயில் ஆகலாம், பிரச்சனை ஆகலாம், இல்லை அது ஒர்க் ஆகலாம், ஆனால் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும்.